ஜனா பாட்டி வந்து நம்ம சிபியை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. சிபிலேருந்து எல்லாரையும் கேபினுக்கு வந்து கூப்பிடுறாங்க. நம்ம தமிழ்லேருந்து எல்லாரையும் நம்ம ஜனா பாட்டி அப்படியே வந்து வெயிட் பண்ணுறாங்க. மாப்பிள்ள நம்மள வெளுத்தெடுக்க போகிறாங்க ஜனா பாட்டி. அதுதான் வந்து நடக்க போகுது. இல்லையே, நம்ம ஒரு விஷயம் வந்து செஞ்சோம். அதுவும் நான் அவங்க மேலே வச்சிருக்கிற அன்பு பாசத்தினால தானே அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சிபி. இப்போ பாருங்க, நம்ம அத்தை எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கும் நல்லா தெரிய போகுது உன்னோட பாட்டின்னு சொல்லிட்டு கணேசன்லேருந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அந்த இடத்துல தமிழ், நான் உன்னை பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லைம்மா, சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி செமையாக வந்து பாராட்டுறாங்க. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் சில பேரை நம்பி நான் ஏமாந்து போனது தான் மிச்சம். அவங்களோட முடிவெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. சிபி, நான் ஒன்றை தான் சொல்கிறேன். பாட்டி, நம்ம நல்லதுக்காக தான் செஞ்சேன். நல்லதுனா எதிராக நல்லது. நீ அப்படி என்ன செஞ்ச சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே எதுவும் பேசாமல் மௌனமாக நிற்கிறாங்க. தமிழரசி எப்புட்றா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்தா, நீ எப்புட்றா பார்த்த? அவ காரணத்த தேடுனா, நீ மறைக்க பார்த்த. 2த்துக்கும் நெறைய வித்தியாசமா இருக்கு. அவ உண்மையா இருக்கா, நம்ம மேல தப்பு இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவ காரணத்த தேடி ஓடுனா, அதுக்கேத்த மாரி சாதிச்சு காட்டியிருக்கா. நீ நம்ம மேல போட்ட பழிய தொடச்சு எடுக்காம, நீ மறைக்கணும்னு நெனச்சிருக்க. அதுக்கு ஏகப்பட்ட காச தண்ணியா வந்து செலவு பண்ணியிருக்க. அப்படி இருக்கும்போதே தெரிஞ்சு போச்சு, நீ எல்லாருக்கும் பணம் தர. இந்த விஷயத்த வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இதெல்லாம் வந்து செய்கிறேன்னு சொல்கிறப்பயே, நீ இந்த உண்மையை மறைக்கணும்னு செலவு பண்ணிகிட்டு இருக்கேன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ ஏன் தப்பு நடந்திருக்குங்கிற விஷயத்த உறுதி செஞ்சுருக்க. இதுதான் நல்ல பிஸ்னஸ் மேனுக்கு அழகாடா. உன்னை நம்பி நான் எப்பட்றா பொறுப்பு கொடுப்பேன்? கணேசா, என்னமோ சொன்ன, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டேயும் பொறுப்பு கொடுத்தா தானே தெரியும்னு. ஒரு நாள் ஒரு சின்ன விஷயத்துல கூட நீங்க இவ்வளோ கேவலமான முடிவெல்லாம் எடுத்திருக்கீங்க. நீங்க எதிர்த்து நின்று போராடி தோத்திருந்தா கூட நான் வந்து கவலைப்பட்டிருக்க மாட்டேன். நம்மளோட ஒட்டுமொத்த விஷயமும் இல்லாமல் போயிருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் மறைக்கணும்னு நினச்சிருக்கீங்க. அதுதான் பெரிய தப்பே. சிபி, இப்படி தான் நீ வந்து வளர்ந்துருக்கியா? இதுதான் நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேனா அப்படின்னு சொல்லி வெளுத்தெடுக்கிறாங்க அந்த இடத்துல. தமிழ் பார்த்தியா, இந்த விஷயத்துக்காக உண்மையா உழைச்சிருக்கா. ஏன் மேலே நம்ம மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கணும்னு போராடி இருக்கா. நீ என்னப்பா பண்ண சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. உங்கள் பேரனை ஓவராக மற்றவங்களுக்கு முன்னாடி குறைச்சி எடை போடாதீங்க. அது நல்லதுக்கு இல்லை. அப்புறம் எப்படி நம்ம பேரன் நம்ம கம்பெனியில் நல்ல விதமாக வந்து பார்த்துப்பாங்க. உன் மாப்பிள்ளைக்கு ஜால்ரா தட்டி நீ வேணால் காப்பாற்றலாம். ஆனால் மற்றவங்களாம் சிபியை பற்றி என்ன நினைப்பாங்க? இன்னொன்று, அதுக்கு மேலே இவனோட பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. என்ன அவங்க முன்னாடி நிற்க வச்சு என்னமோ கேட்க சொன்னானே. என்னடா அவங்க முன்னாடி என்னை கேட்க சொன்னேன்? அப்போனா உனக்கு இத்தனை நாளாக இந்த ஜனானா யார், இவ எந்த இடத்துலேருந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கான்னு தெரியல. நினச்ச நேரத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நான் சொத்து சேர்த்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நீங்கள் மதிக்கவே மாட்டேன்ட்டீங்க. சரி, பொறுப்பை கொடுத்தாவது நீங்கள் மேலே வந்துடுவீங்கன்னு பார்த்தா என்னோட மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் கெடுத்து வச்சுருக்கீங்க. ஜனானா யாருன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்குல்ல. நான் கோவப்பட்டு சில நேரத்தில் எல்லா முடிவும் நான் எடுப்பேன் தான். இன்னமும் சொல்கிறேன், நான் கோவக்காரி தான். அதை நான் ஒத்துக்கிறேன். நீங்களே எதிர்பார்க்காத மாதிரி தான் நான் ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறேன். ஆனால் அந்த முடிவெல்லாம் இன்றைக்கி சரின்னு தானே ஆகியிருக்கு. தமிழரசி செஞ்ச விஷயத்த நீங்கள் ஏன்டா செய்யலை? அது மட்டும் இல்லாமல் என்ன அவங்க முன்னாடி நிற்க வச்சு என்னமோ கேட்க சொன்னீங்க. சாரி பாட்டி, தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா தப்பு? செய்யறதெல்லாம் செஞ்சுவிட்டு தப்பு தான் சொல்லி யதார்த்தமாக வந்து பேசிக்கிட்டு இருக்க. உன்னை நம்பி எப்படா இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தையும் உன்கிட்ட கொடுக்க முடியும்? என்ன கணேசா, இவ்வளோ நேரம் நீ பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன நடக்குதுன்னு தெரியுதா உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். நான் உண்மையிலேயே தப்பு பண்ணியிருந்தா கூட மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்கிறவ கிடையாது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜெகதாம்பாள் நான் கிடையாது. நான் உண்மையை ஒத்துக்கிறவ தான். ஆனால் என் மேலே ஏதாவது இது மாதிரி இல்லாத விஷயத்த சொன்னால் கடைசி வரைக்கும் போராடுவேன். அதைத்தான் தமிழ் செஞ்சுருக்கா. இப்போ தெரியுதா? தமிழை நான் இன்னைக்கு நேத்தி பார்த்து இந்த பொறுப்பை வந்து கொடுக்கல. நான் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன்டா, ஒருத்தவங்க இந்த விஷயத்தில் தேறுவாங்களா இல்லை தேற மாட்டாங்களான்னு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும், தமிழுக்கு நான் ஏன் இவ்வளோ செய்கிறேன்னு. இப்போ புரிஞ்சிச்சா கணேசா? இவ யோசிக்கிற மாதிரி உங்களால் என்றைக்குமே யோசிக்க முடியாது. இன்னொரு வாட்டி இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. வெளியில் போடா சிபி அப்படின்னு சொன்னோன்னே,
கோவப்பட்டுட்டு சிபி மாட்டுக்கு வெளியே போகிறாங்க. இனிமேட்டு எனக்கு இந்த கம்பெனியும் வேணாம், ஒன்றும் வேணாம். நான் திருப்பி என்னோட சொந்த ஊருக்கே போகிறேன். அங்கே நான் ராஜா போல் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன அவசியம் இருக்குது இங்கே தமிழரசி முன்னாடிலாம் தோற்று போய் போகணுமா அப்படின்னு சொன்னோன்னே, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க? உன்னை நம்பி தானப்பா நாங்கள் எல்லாருமே இருக்கோம். நீ மாட்டுக்கு விட்டுட்டு போகிறேன்னா நீ அங்கே போய் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்ப. ஆனால் ஒவ்வொரு நாளும் உன்னால் நிம்மதியாலாம் இருக்க முடியாது. நீ தமிழரசிக்கிட்ட தோற்று போய் போன மாதிரி ஆயிருக்கும்பா. நிம்மதியாக இருந்துருவியா? நீ ஜெயிக்கணும் மாப்பிள்ள, ஜெயிக்கணும். அவள்லாம் உன் அளவுக்கெல்லாம் யோசிக்க கூட முடியாது மாப்பிள்ள. நீ கரெக்டாக தான் யோசிச்சிருக்க. என்ன மாமா சொல்கிறீங்க? ஆமாம், நீ கரெக்டாக தான் யோசிச்சிருக்க. ஆனால் என்ன பண்ணுறது, உன்னை விட 4, 5 படி அவள் கரெக்டாக யோசிச்சிட்டா. எப்போதும் இதே போல் வந்து அவன் எடுத்து வைக்கிற மூலம் கரெக்டாக இருக்காது மாப்பிள்ள. நீ பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும், புரிஞ்சுக்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தமிழரசி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நீங்கள் இன்னமும் கோவப்படுறீங்க. என்ன ஜெயிச்சிட்டேங்கிற ஆணவத்தில் பேசுகிறியா? இந்த கோவம், தோத்துட்டேங்கிற வருத்தத்தில் மற்றவங்கள எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுகிறது, இதெல்லாம் எனக்கு வரவே வராது. முதல்ல நீங்கள் என்னை விட மிகப்பெரிய புத்திசாலி தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் மற்றவங்கள குறைச்சி எடை போடாதீங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா நீங்களாக யோசித்து முடிவெடுங்க. மற்றவங்க பேச்சை கேட்டிங்கன்னா இது மாதிரி தான் ஆகும். ஜனா பாட்டிக்கு என்னென்ன விஷயம்லாம் இது நாள் வரைக்கும் புரிஞ்சிக்காமையே விட்டுட்டீங்க. இனிமேட்டாவது ஜனா பாட்டினா யார், அவங்க எங்கேருந்து தன்னோட வாழ்க்கையை ஆரம்பித்து எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்கங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கங்க. அவங்க ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி தான் இப்பயும் இருக்காங்க.